அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பூஜை வீடியோ போட்டதா ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கியமான பூஜை வந்து பண்ணியிருக்கேன். அது என்ன பூஜை, அது எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து நேத்து நைட்டே வந்து சந்திர தரிசனம் பண்ணிட்டேன். அதை நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம அதோட லாங் வீடியோ வந்து கடவுளை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிச்சனை வந்து எப்பவுமே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரசாதம் பண்றதோ இல்ல வந்து நம்ம வந்து அன்னம் படைக்கிறது எல்லாமே வந்து நம்ம அக்னி பகவான் உதவியால நம்ம பண்றோம். அதுவும் இல்லாம நைட்டு நேரத்துல நமக்கு சில சக்திகள் வந்து உள்ள வந்து இருப்பாங்க. அவங்க வரும்போது வீடு வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா நல்ல சக்திகள் வந்து வீட்டுல இருக்கும். அப்படி சப்போஸ் வந்து நம்ம வந்து எச்சில் தட்டோ ஏதாவது போட்டு வச்சிருந்தோம்னா கெட்ட சக்திகளோட ஆக்கிரமிப்பும் அதிகமா இருக்கும். அதனால வந்து வீடு வந்து சுத்தமா இருக்கிறதுல முதல்ல கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதனால கிச்சனை வந்து நான் எப்பவுமே சுத்தமா வச்சுக்குவேன். இன்னைக்கு வந்து பௌர்ணமி, முழு திதி வந்து 4:21 இல்லைன்னா 4:51 வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்கு. இன்னைக்கு வந்து பச்சை குங்குமம், விபூதி, குங்குமம் எல்லாமே வந்து நம்ம முதல்ல இட்டுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப மங்களகரமா இருந்தாதான் பூஜை வந்து செய்யும் போது சாமியும் வந்து சந்தோஷப்படுவாங்க. கண்ணாடி வளையல், தலை நிறைய பூவு இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணும்போது இன்னமும் வந்து சந்தோஷமா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தலைமுடியை வந்து நுனியில கூட வந்து நான் வந்து விரிச்சு விட மாட்டேன். மடக்கி தான் வந்து முடிச்சு போட்டுதான் வந்து தீபம் ஏத்துவேன். ஏன்னா நல்ல சக்திகள் அந்த முடி வழியா, தலைமுடி வழியா நமக்கு வந்து உள்ள போகும். அது வந்து நம்ம சக்தி வந்து வெளியே விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முடிச்சு போட்டு நம்ம வந்து பண்ணணும். தலைவிரி கோலமா இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து நான் அதை எப்பவுமே கடைபிடிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கோமாதா வந்து வந்தாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பூஜைக்கு முன்னாடி இந்த 2 வாழைப்பழம் வந்து கொடுத்தாச்சு. அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்களோட ஆசையோட இன்னைக்கு வந்து இந்த பூஜை வந்து மகாலட்சுமி ஆசையோட மகாலட்சுமி பூஜை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வேண்டிட்டு நான் வந்து பன்னீரால நிலைவாசலை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதை தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா நிலைவாசல்ல வந்து நம்ம சுமங்கலி பெண் வந்து மஞ்சள் வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நான் நிலைவாசல்ல கோலமுமே போட மாட்டேன். வெறும் மஞ்சள் குங்குமம் வச்சிருவேன். அடுத்த நாள் வந்து தொடச்சி எடுத்துருவேன். அதே மாதிரி மகாலட்சுமி பாதம் இதெல்லாம் வந்து வரைகிறது வந்து மகாலட்சுமியை வரவேற்கிறது தான். நம்ம அடுத்த நாளும் வந்து அதை தாண்டி தாண்டி போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வந்து அதை வந்து கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை திரும்ப நம்ம போட்டுக்கலாம். சும்மா சும்மா நம்ம தாண்டவும் கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு மகாலட்சுமியை நினைச்சும் நம்ம குலதெய்வத்தை நினைச்சும் நான் வந்து வரவேற்றாச்சு. அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான, நான் செய்யற பூஜைக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு பூக்கள்லாம் வந்து நான் வந்து எடுத்து கரெக்டா இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்குவேன். ஏன்னா பூஜை வந்து நம்ம பண்றது 1 மணி நேரமோ இல்ல அரை மணி நேரமோ பண்ணாலும் அதுக்கு முன்னாடி பண்ற ப்ரிப்பரேஷன் வேலை தான் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து நாளே சில விஷயங்கள் நம்ம செஞ்சு வைக்கும் போது பூஜைக்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் செய்யற பூஜை வந்து செல்வ வளம் பெருகிறதுக்காக நம்ம வந்து பண்றது. அதனால வந்து கடன் பிரச்சனை இந்த மாதிரி வந்து சில வீடு செல்வம் இதெல்லாம் பெருகணுங்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்க. அதுவும் பௌர்ணமி நாள்ல பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். பௌர்ணமி வந்து மாலையில இருந்துச்சுன்னா நம்ம மாலை சாயங்காலம் 6 மணிக்கு மேல கூட பண்ணலாம். ஆனா இப்ப வந்து நமக்கு 4:51 முடியுது. அதனால வந்து நான் வந்து மதியமே பண்ணிட்டேன். அதனால வந்து நீங்களும் உங்களுக்கு உரிய நேரத்துல பௌர்ணமி திதியில அந்த நேரத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசி மாவுல மஞ்சள் கலந்துதான் நான் வந்து கோலம் போட்டிருக்கேன். அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசிலையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமி இருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த பச்சரிசி மாவுலயே நம்ம கோலம் போடும்போது அது வந்து எறும்புகளுக்கும் நமக்கு தானமா போகும். அதுவும் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த பூஜை நான் வந்து சொல்லியிருக்கேன், வார வாரம் வியாழக்கிழமையும் பண்ணலாம், 4 to 6 மாலை நேரத்துல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தீபாவளி அன்னைக்கு பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா 9 பௌர்ணமி அன்னைக்கும் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப தெரியும் நான் என்ன பூஜை பண்றேன்னு. மகாலட்சுமி குபேர லட்சுமி பூஜை தான் நான் பண்ண போறேன். இதுக்கு வந்து 9 1 ரூபாய் காயின் கண்டிப்பா வேணும். அதே மாதிரி 5 ரூபாய் நாணயங்கள் வந்து அர்ச்சனைக்கு கண்டிப்பா வேணும். மற்ற கடவுள்களை வணங்கும் போது நம்ம வந்து பூக்களால அர்ச்சனை பண்ணுவோம். சில கடவுள்களை வந்து வளையல்கள் வந்து வச்சு அர்ச்சனை பண்ணுவோம். எப்படி வந்து எந்த கடவுளுக்கு என்ன பூ வச்சு அர்ச்சனை பண்ணுமோ அந்த பூ வச்சு அர்ச்சனை பண்ணுவோம். ஆனா குபேர லட்சுமி பூஜை பண்ணும்போது நமக்கு அந்த காயின்களால அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, குபேரனுக்கு வந்து அந்த காயின் சவுண்ட் வந்து கண்டிப்பா வந்து பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி. அதனால வந்து அவருக்கு அந்த காயின் சவுண்டு, சில்லறை சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து நான் பூஜைக்கு தேவையான மனையை வந்து பன்னீரால தொடச்சிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா குபேர கோலம் வந்து போட்டிருக்கேன். இந்த கோலம் பாத்தீங்கன்னா எப்படி சரவணபவா கோலம் இருக்குமோ அதே மாதிரி இது வந்து குபேர கோலம்னு சொல்லுவோம். அந்தந்த கடவுள்களுக்கு நம்ம பூஜை செய்யும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்யும் போதுதான் நம்ம பூஜை வந்து நிறைவடையும். அவங்களும் மனசு நிறைவடைஞ்சு நமக்கு அருள் புரிவாங்க. அதனால வந்து இந்த கோலம் வந்து குபேர பூஜை பண்றவங்க கண்டிப்பா போடணும். ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு கோலம். இந்த கோலத்தை நான் எப்படி போடுறேங்கிறத பாருங்க.
ஒரு சிலர் வந்து நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு பூஜை பண்ணாதான் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா, கடவுளே வந்து அப்ப நம்ம கிட்ட வந்து ஏதாவது எதிர்பார்த்து தான் பண்றாரா அப்படின்னா அப்படி கிடையாது. கடவுள் வந்து நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. எல்லா மதத்திலயுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். கடவுள் வந்து ஒருவரே அப்படின்னு சொல்ற மதமும் அப்படிதான். கடவுள் வந்து உருவ வழிபாடு இல்லாம இந்து மதத்திலயும் இருக்கு, முஸ்லிம் மதத்திலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா மதத்திலயுமே வந்து சொல்றது அன்பை மட்டும் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு தான் சொல்லுது. ஆனா அதை நம்ம செய்யறது கிடையாது. அதுக்கு தவிர மத்த எல்லாத்தையுமே நம்ம செய்வோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளோட கர்மா வந்து கர்மவினை வந்து நிறைய வந்து பாவங்களை வந்து சேர்த்துக்கிட்டு போகும்போது அதுக்காக சில பரிகாரங்கள் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருப்போம். அதுக்கு பரிகாரம் தான் இதுவே தவிர தெரிஞ்சே பண்ண தவறுகளுக்கு வந்து தண்டனை கண்டிப்பா உண்டு. ஏதோ இவங்களுக்கே தெரியல, இந்த அறியாமைனால அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஆண்டவனுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அப்படி வந்து நமக்கே தெரியாம பண்ணிட்ட தப்புகளுக்கு ஒரு பரிகாரமா ஏதாவது இருந்தா நீ எனக்கு வந்து ஏத்துட்டு மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆன்மீகமே தவிர, நான் தெரிஞ்சே வந்து ஒருத்தனுக்கு துரோகம் பண்றேன், ஒருத்தங்க மனசை கஷ்டப்படுத்துறேன், அவங்களுக்கு இது வலிக்கும்னு தெரிஞ்சும் நான் அந்த வழியை கொடுக்குறேன் அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு பயன் தராது எவ்வளவு பூஜை பண்ணாலுமே. அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது யாரு வந்து நமக்கு வந்து விரோதியா இருக்காங்க இல்ல எதிரியா நம்ம நினைக்கிறாங்களோ அவங்களே நினைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது அந்த நம்ம பூஜை பண்ற பலன்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், பூஜை பண்ணும்போது நம்ம யார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ அவங்கள பத்தி மட்டும் நினைங்க, கடவுளை பத்தி மட்டும் நினைங்க. அப்பதான் அந்த பூஜை வந்து பலன் கொடுக்கும். நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது வாசல்ல செருப்பை விட்டு வந்தபோது காஸ்ட்லியான செருப்புன்னு சொல்லிட்டு நம்ம செருப்பை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ற பூஜையும் நம்ம வணங்குற பிரேயர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த செருப்புக்கு தான் போய் சேரும். சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோமோ அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். அப்ப இறை வழிபாட்டுலயாவது அந்த 1/2 மணி நேரமாவது நம்ம நல்லதை நினைக்கணுங்கிறதுக்காக தான் அப்ப முன்னோர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் குளம் இந்த மாதிரிலாம் கட்டி வச்சாங்க. எல்லா மனுஷனுக்குமே ஒரு ஆசை இருக்கும். எனக்கு பர்டிகுலரா என்ன ஆசைன்னா, நான் இறக்கும் போது கூட என்னோட மரணம் வந்து யாரையும் வந்து பெருசா வந்து பாதிக்க கூடாது, என் மரணத்துல வந்து யாரையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, தூக்கத்திலே வந்து இறந்து போயிடணுங்கிறதுதான் நிறைய பேரோட ஆசையா இருக்கும். அதுதான் வந்து நம்ம இறை வழிபாட்டுல நம்ம கேட்கறதே. எனக்கு மத்தவங்கள்ட்ட கையேந்தாத நிலைமையை எனக்கு கொடுப்பா, மத்தவங்க முன்னாடி வந்து நான் மண்டிட்டு நிக்க கூடாது, ஓ முன்னாடி மட்டும் தான் நான் மண்டிட்டு நிக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம இறைவன்கிட்ட வேண்டணும். அது மட்டும் நடந்தாலே போதும், நம்ம ஜெயிச்ச மாதிரிதான், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து நம்ம முழுமை அடைஞ்சிட்ட மாதிரிதான் அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே வந்து நம்ம நல்லதுக்காக தவிர கடவுள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம யாருமே பண்ணல. கடவுள் வந்து எப்பவுமே நல்லாதான் இருப்பாரு, நம்மளை வாழ வைக்கிறதே அவரு தான். அதனால வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றோம். இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா ஒரு விளக்கு ஏத்துறதுங்கிறது வீட்டுல ரொம்ப ரொம்ப நல்லது, அதை பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றேன். எனக்கும் வந்து எங்க வீட்டுல 2 வீட்லயுமே சரி இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் யாரும் எனக்கு சொல்லி தரல. நானுமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து மத்தவங்க கோவிலுக்கு போகும்போது பெரியவங்க சொல்றதை கேட்டுதான் வந்து நான் வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன். மத்தபடி வந்து எங்க வீட்லயும் என் பிறந்த வீட்லயும் சரி புகுந்த வீட்லயும் சரி எனக்கு வந்து இப்படி பண்ண இந்த மாதிரி முறை பூஜை அப்படின்னு வந்து யாருமே எனக்கு சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் வந்து காதல் திருமணம் பண்ணனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும், இல்லைன்னா ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, நீ இப்படி வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிடுவாங்களேங்கிறதுக்காகவே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து யாரும் குறை சொல்லாத அளவுக்கு தான் நான் இது வரைக்கும் இருந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம், முக்கிய காரணம், நான் கோவிலுக்கு போகும்போது அங்க யூடியூபை விட அங்க கோவிலுக்கு போகும்போது சொன்ன பெரியவங்க சொல்ற வார்த்தையை நான் மதிப்பேன். என்னோட பெரிய வெற்றிக்கு என்ன காரணமோ, என்கிட்ட யாராவது சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட அதை நான் பெருசா எடுத்துக்கிட்டு அதை செய்வேன். இவங்க சொல்லலாம் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி அலட்சியப்படுத்த மாட்டேன். அதுதான் என்னோட பெரிய பிளஸ்ன்னு நான் நினைப்பேன். இப்ப எங்க வீட்டுக்கு வந்து எங்க அண்ணி ஒரு நாள் வந்தாங்க, வரும்போது 3 குடம் வந்து சேர்ந்தாப்புல வைக்க கூடாது, அப்படி வைக்கிறது நல்லது இல்லை வீட்டுக்குன்னாங்க. உடனே வந்து அந்த ஒரு குடத்தை தூக்கி கீழே வச்சுட்டேன். இவங்க சொல்றது வந்து நல்லதா கெட்டதா, இவங்க ஏன் நமக்கு சொல்லணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். எனக்கு தேவை இறைவன் எங்க வீட்டுக்கு வந்து யார் வந்தாலுமே ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா அது வந்து கடவுள் வந்து சொல்றதா நான் நினைப்பேன். அதுதான் வந்து நடந்திருக்கு. அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது வந்து சொல்லும் போது சில பேர் நம்புவீங்க, சில பேர் கிண்டல் கூட பண்ணலாம். ஆனா வந்து நான் வந்து உண்மையாதான் சொல்றேன். நான் என்னோட லைஃப்ல நடந்தது, எனக்கு நடந்ததை மட்டும் தான் நான் சொல்றேனே தவிர மத்தவங்களுக்கு நடந்ததை பத்தி நான் பேசவே மாட்டேன். அது என் கேரக்டரும் கிடையாது. சரிங்களா? இப்ப நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிலைவாசல் பூஜையில விளக்கு வந்து ஏத்தியாச்சு. ரொம்ப வந்து காத்து வேற ரொம்ப அதிகமா இருந்தனால விளக்கு வந்து சரியா எரியல. ஆனாலும் வந்து நம்ம விளக்கு ஏத்துறதுதான் கணக்கு. அதுக்கப்புறம் நமக்கு காத்துல அணைஞ்சா அது வந்து நம்ம பெருசா வருத்தப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சி உள்ள வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பூஜை வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா வந்து பௌர்ணமி திதியில கரெக்டா பண்ணணுங்கிறதுனால கரெக்டா வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பௌர்ணமிங்கிறனால நான் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் சேலை, அந்த கேரளா சாரி கட்டியிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கு வளையல் போட்டிருந்தேன். எல்லாமே வந்து சந்திரனுக்கும் குபேரனுக்கும் பிடிச்ச பச்சை கலரும், அந்த பிளவுஸ் வந்து பச்சை கலர் போட்டிருப்பேன்.
அதே மாதிரி இன்னைக்கு பௌர்ணமி அம்பாளுக்கு உகந்தனால சிவப்பு கலர் கண்ணாடி வளையல் எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்குவேன். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு போகணும். நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடணும். அதான் வந்து அன்புங்கிறது. நான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு நம்மளை சாப்பிடுன்னு சொன்னாங்கன்னா நம்ம கஷ்டமாயிரும் இல்லையா? அதே மாதிரிதான் பூஜை பண்ணும் போதும் நம்ம கிட்ட கடவுள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்மளை வந்து நல்லபடியா நம்ம வச்சிருக்காருங்கிறத காட்டணும் அவங்கள்ட்ட. நான் நல்லா சௌக்கியமா இருக்கேன்ப்பா, எனக்கு நன்றி, இது போதும் அப்படின்னு நம்ம காட்டணும்னா, நம்ம வந்து கஞ்சத்தனமா வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போகும்போதோ இது பண்ணும் போதோ கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட கண்ணாடி வளையல் இருந்தா கண்ணாடி வளையலே போதும். தங்க வளையல் தான் போகணும்னு அவசியம் இல்லை. கவரிங் செயினா இருக்கா, கவரிங் செயினா நல்லபடியா போடணும். மஞ்சள் கயிறு தான் கட்டிருக்கோமா, மஞ்சளை வந்து நல்லா தடவி அந்த கயிறு வந்து பளிச்சுன்னு வச்சுக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி காட்டினீங்கன்னா, அடுத்த முறை நீங்க கோயிலுக்கு போகும்போது இன்னும் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. நானுமே ஆரம்பத்துல சாதாரண மஞ்சள் கயிறு தான் போட்டிருந்தேன். சாதாரண மஞ்சள் கயிறுல அதான் வந்து உயர்ந்தது. மஞ்சள் கயிறு தான் போட்டிருந்தேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கயிறு வந்து கருப்பாக கூடாதுன்னு மஞ்சள் தடவி நல்லா வந்து மங்களகரமா வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி கவரிங் செயின் தான் போட்டிருந்தேன், கவரிங் தோடு தான் போட்டிருந்தேன். இப்ப நான் ஓரளவு கொஞ்சமாவது நகை சேர்த்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இந்த பூஜை வந்து முக்கிய காரணம். அதனாலதான் வந்து இந்த பூஜையை நீங்க செய்யுங்கன்னு சொல்றேன். நானே பாருங்க, மகாலட்சுமி கண்ணாடி வளையல்ல மாலை போட்டிருப்பேன், அந்த குட்டி குட்டி வளையல்ல. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. ஏன்னா கண்ணாடி வளையல்ல தான் மகாலட்சுமி இருக்காங்க. தங்கத்திலயும் இருக்காங்க. ஆனா நம்ம கண்ணாடி வளையல் வந்து எல்லாராலையும் வாங்க முடியும். இந்த ஆன்மீகம் சொல்றதும் அதுதான். உன்கிட்ட என்ன இருக்கு, அருகம்புல் இருக்கா, எனக்கு அது கொடு. உன்கிட்ட என்ன இருக்கு, கொழுக்கட்டை தான் செய்ய முடியுமா, செய். உன்கிட்ட என்ன இருக்கு, பாயாசம் செய்ய முடியுமா, பாயாசம் செய். எனக்கு இது போதும். ஆன்மீகத்துல வந்து பெருசா வந்து எதுவுமே வந்து யாருமே வந்து கேட்கல. கடவுள் வந்து இதை பண்ணணும்னு சொல்லவும் இல்லை. உன்னால ஆடு வெட்ட முடியலையா, கோழியாவது கொடுன்னா கடவுள் கேட்பாரு. அப்படிதான் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். முன்னோர்கள் வழிபட்டு இருக்காங்க. என்னால இது முடியும், நான் தரேன், அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். அதேதான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீட்டுல இந்த மாதிரி வந்து விளக்கு இருக்கு, இவங்க வந்து இவ்வளவு பூஜை பண்றாங்க அப்படிலாம் நீங்க நினைச்சு வந்து பூஜை பண்ணீங்கன்னா, நீங்க பண்ற பூஜையோட பலன் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரும். சரிங்களா? அதனால மனசுல வந்து எதுவுமே வந்து தீய எண்ணம் இல்லாம நல்ல அடுத்தவங்களை பத்தி நினைக்காம நம்ம குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும்னு மட்டும் நினைச்சு பாருங்க. அடுத்தடுத்து அந்த முன்னேற்றம் இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா வீடு முழுக்க சாம்பிராணி எல்லாமே போட்டாச்சு. எல்லா மூல முடுக்களையும் காட்டுங்க சாம்பிராணி போடும்போது. அப்புறம் நெய்வேத்தியமா பருப்பு சாதம், அதாவது சாம்பார் வந்து கிளர்ன சாதமாகவும் காய்கறி எல்லாம் போட்டு அதுக்கு நெய் நல்லா விட்டு சாதம் செஞ்சேன். சந்திரனுக்கு வந்து தயிர் சாதமும் பாயசமும் செஞ்சு வச்சேன். வடை பாயசத்தோட சாம்பார் சாதம் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வந்து பண்ணேன். அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பண்ணேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்த சுமங்கலி எங்க அண்ணி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து வளையலும் குங்குமமும் கொடுத்தேன், தாம்பூலம். இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும் போது யாராவது வந்தாங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன பிள்ளைங்க யாராவது வந்தா கூட வளையல் வந்து போட்டு விடுங்க. எங்க அண்ணன் பொண்ணு வந்தாங்க, அவங்களுக்கும் நான் வந்து இந்த வளையல வந்து போட்டு விட்டேன். அந்த மாதிரி வந்து தாம்பூலம் வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்துலதான் கொடுக்கணும், நான் வெள்ளிக்கிழமை தான் கொடுக்கணும் இல்லை. எப்போ உங்க வீட்டுக்கு ஆடி மாசத்துல யார் வந்தாலுமே, சுமங்கலி பெண்கள் வந்தாலுமே நீங்க வந்து கொடுங்க. அதே மாதிரி கைம்பெண்கள், அதாவது கணவனை இழந்த பெண்கள் வந்தாலுமே அவங்க கிட்டையும் கொடுத்து, உங்க மகளோ இல்ல மருமகளோ வீட்டுல இருந்தா அவங்களுக்கும் கொடுங்கம்மா, உங்க கையால கொடுங்க. ஏன்னா அம்மாவும் மாமியாரும் வந்து மருமகளும் மகளும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. சோ அதனால வந்து அவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்காம அவங்களுக்குமே கொடுங்க. அது வந்து நமக்கு கடவுள் வந்து இன்னுமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறனால நான் வந்து காயினால அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அது வந்து யோகியும் வந்து இன்னைக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தாது, அதெல்லாம் பண்ணியாச்சு. அவரும் வந்து பண்ண வச்சாச்சு. 51 நாணயங்கள் வச்சு நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பூக்களாலையும் வந்து அர்ச்சனை பண்ணி மகாலட்சுமியை வந்து வணங்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் வந்து பஞ்சகவிய விளக்கும் ஏற்றியிருந்தேன் சாம்பிராணியோட சேர்த்து. அதுக்கப்புறம் தீப ஆராதனை வந்து காமிச்சேன். நீங்களுமே எடுத்துக்கோங்க, உங்க வீடு சுபிக்ஷமா இருக்கும். அடுத்த வருஷம் நீங்க இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி என் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. எந்த பூஜை பண்ணாலும் எளிமையா திருப்தியா பண்ணுங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இப்படிதான் வந்து என்னுடைய மகாலட்சுமி குபேர பூஜையை செஞ்சேன். ஏலக்காயிலையும் அர்ச்சனை பண்ணேன். இன்னைக்கு மகாலட்சுமிக்கு ஏலக்காய், பச்சை கற்பூரம், அந்த அக்ஷதை, இது மூணுமே நான் வச்சிருந்தேன். அதே மாதிரி உங்க வீட்டுல சோழி, இந்த கோமதி சக்கரம் இதெல்லாம் இருந்தா கூட நீங்க வைக்கலாம். சங்கு வந்து என்கிட்ட வலம்புரி சங்கு இருக்கு. இது வந்து வாங்கி 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இதுவும் வந்து நான் வச்சு நான் பூஜை பண்ணுவேன். அப்புறம் வந்து காக்காவுக்கு வந்து பிரசாதமா வந்து வச்சாச்சு. அது வந்து கடவுளுமோ இல்ல முன்னோர்களோ வந்து எடுத்துக்குவாங்கிறது ஐதீகம். அதனால வந்து அவங்களுக்கும் வச்சாச்சு. இப்படிதான் வந்து என்னோட பூஜையை வந்து நான் முழுமையா வந்து அடைஞ்சேன். இன்னைக்கு வந்து பௌர்ணமிங்கனால சிவபெருமானுக்கும் ஒரு விளக்கு ஏற்றியிருந்தேன், அண்ணாமலையாருக்கும். இதான் வந்து குபேர எந்திரம். இதுலதான் வந்து 1 ரூபாய் காயின் வந்து வச்சு நான் வந்து 9 காயின் வச்சு அந்த எந்திரத்தோட நம்பரும் எழுதி நான் வச்சிருந்தேன். வளையல், மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சு பூஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் ஸ்பெஷலா வந்து நெல்லிக்காய் தீபம் வந்து ஏத்திருந்தேன். நெல்லிக்காயை பாதியா கட் பண்ணி அதுல வந்து எண்ணெய் ஊத்தி திரி வந்து நல்லா நினைச்சு அதுல வந்து நான் வந்து திரி ஏத்தினேன். கொஞ்ச நேரம் தான் எரியும், பரவாயில்ல. ஆனா லக்ஷ்மிக்கு வந்து அந்த நெல்லிக்காய் தீபங்கிறது ரொம்ப நல்லதுங்கிறனால நெல்லிக்காய் தீபத்தையும் நான் ஏத்தினேன். பஞ்சகவி விளக்கும் ஏத்தினேன்.
மீண்டும் நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.